வணக்கம் and welcome to Good Morning தமிழா. வருண், பொதுவாக நிறைய விஷயங்களும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா? நிறைய பேருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி லைஃபாக இருக்கும். நிறைய பேருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு மணியாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் எல்லாமே எதை சார்ந்ததாக இருக்குன்னா ஒரு ஹாப்பி லைஃப் அப்படிங்கிற நான் சொன்ன அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தானே இருக்குது. எக்ஸாக்ட்லி. நம்ம மனநிலை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ மனநிலை இல்லாமல் இப்போ மணிநிலை அப்படிங்கிறது தான் வாழ்க்கையாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர் மாதிரி இருந்தார். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாராம். ஒரு 4 நாள் வேலையே கிடைக்கலாம். அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிலையில் ரோட்லேயே உட்காந்துட்டு இருந்தாங்களாம். கடைசியில் பார்த்தா 5ஆவது நாள் வேலை வந்துருச்சா. உடனே அவங்க கூட கஷ்டப்படுறவங்கலாம் கூட்டிக்கிட்டு ஒரு கான்ட்ராக்டர் எப்படி மேன் பவர்லாம் சேர்ப்பார மாதிரி சேர்த்துக்கிட்டு அந்த வேலையை போய் முடிச்சாங்களாம். அப்படி அந்த வேலையை முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் பேமெண்ட் தந்தாராம். உடனே ஈவினிங் எல்லாருமே உட்காந்து அப்படியே சுற்றி உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் அந்த மணியெல்லாம் பிரிக்கிறார். ஒன்று பிரிச்சுட்டே இருக்காரு. அவர் பிரிக்கும் போதே நல்லா தெரியுது, அவருக்காக பிரிக்கல, அவர் கூட வேலை செஞ்ச எல்லாருக்காகவும் பிரிக்கிறாரு. அதுவும் தாராளமாக நல்லா பிரித்து கொடுக்குறாரு. எவ்வளோப்பா வேணும் அப்படின்லாம் கேட்கல, உனக்கு இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி எவ்வளோ வேணும்னு கேட்காத அளவுக்கு நல்லா தாராளமாக பிரித்து கொடுத்துட்றாராம். கூட இருக்க ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்துட்டே இருக்காரு, நம்மளுக்கு வைப்பானா இல்லை அவங்களுக்கு கொடுத்துருவானா அப்படிங்கிறத பார்த்தா அவருக்கும் நல்ல ஒரு தொகையை பிரித்து கொடுத்துறாராம். அவருக்கும் ஒரு பர்சனலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சா சோமையா. ஆனால் ஒரு கேள்வி கேட்டாராம், டேய் நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்தோம், காசே இல்லாமல் இருந்தோம், எனக்கு காசு கொடுத்துட்டா எல்லாம் ஓகே, உனக்கு பேர் நீ எவ்வளோ கம்மி காசு எடுத்து வச்சிருக்க, நீ ஃபஸ்ட்டு உனக்கு தானே ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், இதுக்கு முன்னாடி இப்போ தான் நான் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கேன், நான் பெரிய இன்ஜினியராக இருந்து பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டியிருக்கேன், ஆனால் மக்களை சரியாக நம்பாமல் மணியை மட்டுமே நம்பினால இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நீ மணியோட வேல்யூ எனக்கு தெரியலன்னு சொல்ல, ஆனால் உனக்கு தான் மக்களோட வேல்யூ தெரியல, சரியான பீப்புளோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மணியோட வேல்யூ தானே உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி. பீப்புள் மேக் யுவர் லைஃப் இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு பிரதானமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய குட்டி கதையில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதை தொடர்ந்து வல்லமைக்குள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் எக்ஸலண்டான ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான யோகாசனம்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பேக் பெயின். அந்த பேக் பெயின் வராமல் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பேக் பெயினை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்பைனல் கார்டை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய முதுகெலும்பை எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலான்றது தான் நம்ம இத்தனை நாளாக பார்த்தோம். இன்றைக்கி அந்த வரிசையில் நம்மளோட மசில் எப்படி ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மசில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தனிங்காக வச்சுக்கிறீங்களோ, ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுவீங்க, ரொம்ப தூரம் கார் ஓட்டுவீங்க, ஒரே போஸ்டரில் உட்காந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த யோகாவை கண்டிப்பாக பண்ணணும். இந்த யோகாவை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா கூட ஒரு 1/2 hour கேப் கொடுத்துட்டு இதை பண்ணலாம். ஏன்னா இதுக்கும் அப்டமனுக்கும் சம்மந்தம் இல்லை. குறிப்பாக இந்த யோகாவை நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செய்யணும். காலையில் தூங்கி எழுந்தவுடனே பெட்லேயே இதை செஞ்சுருங்க. பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும். தூக்கத்துலேருந்து எழுந்ததுக்கப்புறமா பெட்லேயே செய்யணும். நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி ஃபுல் போஸ்டர் முழு நிலையும் பார்க்கலாம். முடியாதவங்க எப்படி செய்யணுன்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஃபுல் போஸ்டர் முழு நிலை. ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் நல்லா இருக்குது சார், ஆனால் எனக்கு பேக் பெயின் தான் இருக்குது, அதை என்ன பண்ணணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி 2 கால்களை நல்லா ஃபுல்லாக மடக்கணும், நல்லா ரைஸ் பண்ணணும். உங்களுடைய ஹிப்பை நல்லா ஃபுல்லாக ரைஸ் பண்ணணும். கால்களை பிடிக்கணும், நல்லா ரைஸ் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டாக ரைஸ் பண்ணணும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆசனம் பண்ணும்போது மறுபடியும் நார்மல் ப்ரீத்திங்கில் தான் இருக்கணும். மூச்சை ஹோல்டு பண்ணவே கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க எவ்வளோ நேரம் இந்த போஸ்டரில் வேணாலும் இருப்பாங்க, ஏன்னா அவங்க ப்ரீத்திங்கை ஹோல்டு பண்ணல. ரிலாக்ஸ்மா. பர்ஃபெக்ட் போஸ்டர்ன்றது இதுதான். உங்களுக்கு புரியுதுங்களா? பேக் பெயின் இருக்கிறவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ஆனால் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறேன், ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன், இல்லை ரொம்ப தூரம் கார் ஓட்டுறேன்றவங்க, குறிப்பாக பேக் பெயின் இருக்கிறவங்க, லாஸ்ட்டில் இந்த பகுதியில் பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆசனத்தை டெய்லி பண்ணணும். சப்போஸ் என்னால் காலையே என்னால் பிடிக்கவே முடியல சார், நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க இந்த மாதிரி பண்ணணும். இப்போ அதை பார்க்கலாம். அதே மாதிரி 2 கால்களை மடக்கணும். உங்களால் இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு மடக்குங்க. ஆனால் உங்களோட ஹிப்பை இந்த மாதிரி ரைஸ் பண்ணணும். காலை பிடிக்கவே முடியலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி முதல்ல ரைஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நாள் இதே நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா மெதுவாக காலை பிடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் முதல் நாளே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காலை பிடிச்சிட்டு ஒரு காலை பிடிக்காதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்ப்ரெயின் வரும்,
அதனாலேயே உங்களுக்கு பேக் பெயின் வரும். உங்களால் முடிஞ்சால் 2 கால்களும் பிடிக்கணும், முடியலன்னா பரவாயில்ல, ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங்கில் தான் இருக்கணும், மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இந்த ஆசனத்தை நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருந்தா கூட ஒரு 1/2 hour கேப் கொடுத்துட்டு பண்ணலாம். இந்த யோகாவுக்கும் அப்டமனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், மசில் ஸ்ட்ரென்தனிங் யோகான்னு கூட சொல்லலாம் இது. அந்த வரிசையில் ஏன்னா எல்லாருக்கும் இப்போது பேக் பெயின் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. வண்டி ஓட்டுறவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட உங்களுக்கு பேக் பெயின் வரும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது ஒரு ஆசனம் கூட சொல்லலாம். இது தினமும் காலையிலையும் பண்ணணும், நைட்டில் தூங்க போகும்போது இதை கண்டிப்பாக பண்ணணும். உட்காந்துருங்கம்மா. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பேக் பெயினுக்கான யோகாவை நீங்கள் தினமும் காலையிலையும் நைட்லேயும் தினமும் செய்யணும். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிவிட்டு இதோட நான் அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் சரி எனக்கு டைம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த 2 நாள் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகாது. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பேக் பெயின்லாம் இல்லாமல் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு யோகாவோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். வல்லமைக்குள் அப்படிங்கிற பகுதியில் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் சேர்க்குற மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். பட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எப்போ தெரியுமா வரும்? நம்ம போயிட்டு ஜிம்முக்கு போனாலோ இல்லை யோகா பண்ணாலோ அது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த் வரும். பட் அதெல்லாம் வந்து செகண்டரியாக எப்போ மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டில் சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லைனா இது எல்லாமே வந்து நமக்குள்ளே ஒட்டவே ஒட்டாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்க நல்லது செய்கிறது இல்லை துணிகரமாக ஒரு விஷயத்தை செய்கிறது இல்லை ரொம்ப நாளாக நமக்குள்ளே பயம் கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயத்தை உடச்சி அதை விட்டு வெளில வருது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், வல்லமை அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். அந்த வல்லமை வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சேர்த்து வரக்கூடிய வல்லமைக்கு ஈக்குவலானது, ஈடானது அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து இவ்வளவுதான் சொல்லலாம். ஒரு சில நேரம் சொல்லுவாங்க, என்னதான் உருண்டு போறனாலும் ஒற்றை மணி தானே ஓட்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை வேற சொல்லுவாங்க. எண்ணெயை கொஞ்சம் தரட்டுனா உருண்டு பாருங்களேன் அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இதை தொடர்ந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா திறந்து பேசலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. பொதுவாக வந்து ஃபுட் ஃபார் தாட்ஸ் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி சில தாட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து உண்மையாகவே பிரெயின்கான ஃபுட் என்ன அப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க ஃபுட் ஃபார் தாட்னு சொல்லிங்க. இப்போ தாட்ஃபுல்லாக ஃபுட்டாக நிரப்பிட்டீங்களே அப்படின்னா அங்கே பிரெயின்கான ஃபுட்டு பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுட் ஃபார் பிரெயின். இப்போ பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எல்லாருக்குமே நம்ம பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற கான்ஷியஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் நிறைய பேர் தப்பான ஒரு அசோசியேஷனை பண்ணுவாங்க. அதாவது பிரெயின் அப்படின்னாலே வெறும் மெமரிக்கு அசோசியேட் பண்ணுவாங்க. இப்போ அது சில்ட்ரனாக இருக்கட்டும், இல்லை ஈவன் கொஞ்சம் அந்த ஒர்க்கிங் ஸ்டேஜ்லேயா இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு இது ஞாபகம் மறதி அப்படின்னு வரப்போ தான் வந்து நம்ம என்ன யோசிப்போம்னா நமக்கு பிரெயின் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் நமக்கு வருது. ஆக்சுவலாக பிரெயின் வந்து வெறும் மெமரி கூட மட்டும் அசோசியேட் பண்ணுறது தப்பான ஒரு காரியம். ஏன்னா பிரெயின் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கை ஆட்டுறேன் அப்படின்னா அதுவுமே பிரெயினோட ஃபங்க்ஷன் தான். நம்ம கண் அசைக்கிறது பிரெயினோட ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் நம்ம வந்து வாலண்டரியாக பண்ணுறதும் சரி, இன்வாலண்டரியாக பண்ணுறதும் சரி, இது ரெண்டுமே வந்து பிரெயின் நமக்கு செய்கிற ஒரு மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா எந்த வயசுலையுமே பிரெயின் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலி அதுவும் ஏஜ் ஆக ஆக ஏஜிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்க நமக்கு எல்லா செல்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகிக்கிட்டே வரும். அதுவும் பிரெயின் செல்ஸ் முக்கியமாக டீஜெனரேட் ஆகிட்டே வரும். இதனால வந்து நிறையா நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் லைக் பார்க்கின்சன்ஸ், ஆல்சைமர்ஸ், இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே வருது நமக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிரெயின் ஹெல்தி ஃபுட்ஸை சாப்பிட்டோன்னா நமக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அது. ஸோ இந்த பிரெயின் ஹெல்தி ஃபுட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரெயின் அண்ட் டயட் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு விஷயம் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபேட்ஸில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதில் வந்து சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட், அந்த அன்சாச்சுரேட்டட்லேயே வந்து உங்களுக்கு மோனோ அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட், இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த omega-3 வந்து அந்த அன்சாச்சுரேட்டட் கிளாஸிஃபிகேஷனில் தான் வரும். இப்போ இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் எப்படி வந்து நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி தான் பிரெயினும் நம்மளுடைய நர்வ்ஸ்க்கு வந்து சிக்னலிங் கொடுத்துட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ இந்த சிக்னலிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக வந்து DHA அப்படிங்கிறது நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த டோகோசா ஹெக்ஸனோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பனண்ட் வந்து உங்களுடைய மெமரி அண்ட் ஆல்சோ உங்களுடைய அறிவாற்றல் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இந்த DHA, omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் எதில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் தான் பெஸ்ட் சோர்ஸ். ஸோ முக்கியமாக வந்து ஆயிலி ஃபிஷ்ஷஸ். அது என்னென்ன ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானாங்கெளுத்தி, கெண்டை மீன்,
காலா மீன், சூர மீன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மீன்கள். ஸோ இதை வந்து உங்களுடைய டெய்லி டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆனால் இப்போ வந்து வெஜிடேரியன்ஸாக நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு என்ன சோர்ஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டீங்க, வேறு என்ன சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் லெவலுக்கு நமக்கு இல்லைனாலும் ஒரு சில சோர்ஸஸ் நமக்கு இந்த DHA omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் நமக்கு தரும். முக்கியமாக இந்த ஃப்ளாக் சீட்ஸ், வால்நட்ஸ், அப்புறம் கிவி ஃப்ரூட்டில் கூட வந்து உங்களுக்கு omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, சீவீட்ஸ், ஆல்கே, இது எல்லாமே வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச்சான சப்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கடல் பாசின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுலேயுமே வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் நம்ம அது கவனமாக இருக்கணும், ஏன்னா அது எந்த சோர்ஸ்லேருந்து வருது, உண்மையிலே வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்களா, ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அதை வாங்கணும். ஸோ இதெல்லாமே வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பற்றி நம்ம பார்க்குறப்போ. ஸோ டெய்லி வந்து உங்கள் டயட்டில் ஃபிஷ்ஷை வந்து இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இது மட்டும் இல்லாமல் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து உங்களுடைய பிரெயின் ஹெல்த் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வைட்டமின் E அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வெஜிடபிள் ஆயில்ஸில் இருக்குது, இன்னும் ஒரு சில நட்ஸில் இருக்குது. இந்த நட்ஸ் அண்ட் ப்ளஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் பம்கின் சீட்ஸ், இதில் எல்லாமே கூட உங்களுக்கு வைட்டமின் E ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதையுமே கூட நீங்கள் டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய பிரெயின் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு மேஜர் வைட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் D. இந்த வைட்டமின் Dயும் காக்னிஷனும் இப்போது ரொம்ப ரீசெண்ட் டேஸில் வந்து ரிசர்ச் வந்து எக்ஸ்டென்சிவாக இந்த ஃபீல்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இந்த காக்னிஷனையும், அதாவது காக்னிஷன் அப்படின்னா அறிவாற்றல், ஸோ இதையும் வைட்டமின் Dவையும் வச்சு நிறைய கனெக்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அது ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குது. அதாவது வைட்டமின் D லெவல்ஸ் கம்மியாகிறப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக இருக்கிறது, அது எல்லாமே வந்துட்டு ஜாஸ்தி காணப்படுது வைட்டமின் D டெஃபிஷியன்சி இருக்கப்போ. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, வைட்டமின் D வந்து நம்ம நிறையா பெற்றுக்கணும். பட் வைட்டமின் Dயோட மேஜர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சன்லைட் தான். ஸோ சன்லைட்டில் நிறையா போகணும். நமக்கு வந்து ஸ்பெஷலி இந்த 10 to 3 இந்த டைமில் தான் வந்து நமக்கு சன்லைட், அந்த சன்லைட் தான் வந்து உங்களுக்கு வைட்டமின் D ரிச்சாக நமக்கு கொடுக்குற ஒரு டைம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வெளியில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வைட்டமின் D தாராளமாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபுட் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க், அப்புறம் இன்னும் ஒரு சில சீரியல்ஸில் இப்போ ஃபோர்ட்டிஃபைட் வைட்டமின் D சீரியல்ஸ், ஆயில்ஸ் எல்லாமே கூட வருது. ஸோ அதெல்லாமே கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில மினரல்ஸ் கூட லைக் ஜிங்க், கால்சியம், அயன், முக்கியமாக அயன் எங்கெல்லாம் அனீமியாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே கூட கொஞ்சம் அந்த ஸ்லக்கிஷ்னஸ், அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கம்மியாகிறது வந்து நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸுமே கூட நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த வைட்டமின்ஸ், மினரல்ஸ், omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் முக்கியமாக இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டு நம்ம டெய்லி டயட்டில் இதை இன்கார்பரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப பிரெயின் ஆக்டிவேட்டடாக ஹெல்த்தியாக பிரிஸ்காக இருப்போம். ஸோ இப்போ இந்த மார்னிங் டைமில் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, அதே போல் த்ரூ அவுட் த டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் போன்ற சப்ஸ்டன்சஸ் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இதே போல் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நைனி வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரைனுக்கு தேவையான ஃபுட்ஸ் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேட்டி ஆசிட்ஸ் மூலியமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு தேவையான உணவுகள் அப்படிங்கிறது சில உணவு வகைகளில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சேருது. பட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த காரணத்தை காட்டி இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணம், அலர்ஜி, இந்த மாதிரி அவங்களே ஒன்று முடிவு பண்ணிக்கிட்டு சொல்லி அதை வந்து முற்றிலுமாக அவங்க உணவு முறையில் வந்து எடுத்துருவாங்க. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இன்ஃபேக்ட் நீங்களும் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உணவு முறையில் யாரோ சொன்ன ஒரு தவறான தகவலை கேட்டு இல்லை டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில உணவு வகைகள்லாம் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலுமாக கிடைக்க வேண்டிய அந்த நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும், 1% கூட கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஒரு நார்மலாக ஸ்டேபிளாக இருக்கும் போது தெரியாது. ஒரு ஃபீவர் இல்லை உங்களோட இம்யூன் சிஸ்டம் கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறனால தான் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸ், அந்த டேப்லெட்ஸ் இல்லை ட்ரிப்ஸாக ஏற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதை டெலிபரேட்டாக செஞ்சுட்டே இருப்பாங்க. இதை நம்ம பேலன்ஸாக நம்ம லைஃப்பில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தோணுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. எப்படி வந்து டீச்சர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து நம்ம எப்பெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி பாதை மாதிரி போகிறோமோ அப்போ டக்குன்னு இந்த இம்யூனிட்டி லெவலை கம்மி பண்ணி ஒரு ஃபீவரை கொடுத்து நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கும். அது வந்து ஒரு வார்னிங் அலாமா நம்ம வந்து யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து புரியுது இல்லையா? ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. நிறைய உணவு வகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் வந்து நம்மள வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி சில காய்கறிகள்லாம் வந்து இந்த இருக்கும். கிரேப்ஸ் நம்மளோட கண்ணை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியே இருக்கும். கிரேப்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து கேரட்டை வந்து நீங்க பைசெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். அது நம்மளுடைய கண்ணோட ஐரிஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. கேள்விப்பட்டிருக்கேன், பொரியல் சாப்பிட்டிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி பாதி கட் பண்ணி பார்த்தது. இனிமே வந்து பாருங்க. அதே மாதிரி வந்து இப்போ வால்நட் வந்து நம்ம பிரெயின் மாதிரி இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த வால்நட் சாப்பிட்டா வந்து பிரெயினுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்
நியூட்ரிஷன் வந்து ஒரு காய்கறியோட வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணதான். அது ஒரு லிஸ்டே நீங்க நெட்ல தட்டி பார்த்தா வந்து தெரியும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல வந்து ஒவ்வொரு இப்போ இந்த ஐம்பூதங்கள் சொல்றாங்கல்ல, இது எல்லாமே நம்மளுடைய உடம்புலயும் வந்து இருக்கான். அதுக்கு சப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான காய்கறிகளையும் வந்து நேச்சர் நம்மளுக்காக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கியூரியஸான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதுக்குள்ள. ஓகே, எந்த உணவு வகை வந்து பார்க்கறதுக்கு மனசாட்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம், அதுக்கு போய் சேரும். அது வந்து உணவு வகையே வந்து இல்ல, அது வந்து இங்க இருந்து வரணும் இல்லையா. நம்ம பிரெயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ். ஆனா நம்மளோட கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம பிரெயினே கொஸ்டின் பண்ணி நம்ம கிட்ட ஒரு வாதாடிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஃபுட் ரிசர்ச்சர் வந்து ஃபுட்ல நம்மளுக்கு என்னதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சந்தேகங்கள் மூலியமாவோ இல்லை பதில்கள் மூலியமாவோ நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி நிகழ்ச்சியில் வந்து நம்ம டெய்லி புது புது வெரைட்டியான டிஷ்ஷஸ், ஜூஸஸ் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரை டேட்ஸ் ஜூஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ட்ரை டேட்ஸ், டேட்ஸ், ஏலக்காய் தூள், தேங்காய் பால், தேன். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் இதோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ட்ரை டேட்ஸ் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ட்ரை டேட்ஸ் வந்து நம்ம ஒரு 8 to 10 hours வந்து ஊற வச்சுட்டு அதில் வந்து கொட்டையை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். தென் தேங்காய் பால். நீங்கள் தேங்காய் பால் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இளநீர் இல்லாட்டி வந்து தண்ணி இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள், ஸ்வீட்னஸ்க்காக தேன். உங்களுக்கு வந்து இந்த ட்ரை டேட்ஸில் அதிகமாக ஸ்வீட்னஸ் கிடைக்காது, ஸோ அதனால் நம்ம தேன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட ட்ரை டேட்ஸ் ஜூஸ் தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ இது குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜூஸ் டைப்பில் வந்துடும். இது இந்த ஏலக்காய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி குடிக்கிறதுக்கே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாகவே வந்து குழந்தைங்களுக்கு டேட்ஸ் மட்டும் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ட்ரை டேட்ஸ் கூட கொடுக்கலாம். இதுலேயும் வந்து அயர்ன் கண்டென்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாகவே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து இதில் நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம், ட்ரை டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதை மட்டுமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை குடித்தாங்க அப்படின்னா அவங்களே திருப்பி உங்கள்கிட்ட எனக்கு இன்னொரு தடவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது நம்ம சம்மர் டைமில் வந்து இளநீ கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸை. இப்போ இதை வந்து நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டேட்ஸ் பிடிக்கல அப்படின்னா நம்ம நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரை டேட்ஸ் ஜூஸ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நாளை மீண்டும் வேறு புதிய ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிச்சனை வந்து லேப் மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதுவும் அவங்களோட சமையல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். அது அவங்க சமையல் பண்ணிட்டாங்கன்னா, சில பேர் நான் பார்த்துருக்கேங்க, அவங்க சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிச்சன் பக்கம் யாருமே வரக்கூடாது. அவங்க ஃபுட்டை வெளில எடுத்துகிட்டு வந்தால் தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உள்ளே போகணும். அது வரைக்கும் அவங்க போனால் அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த டேஸ்ட் வந்து ஃபுட்டில் காமிக்கும் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிசர்ச்சர் அப்படிங்கிறவங்க நம்மளுக்காக எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி டெய்லி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. எக்ஸாக்ட்லி. ஸோ அதெல்லாம் நம்ம நிஜமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முக்கியமான ஒரு அட்வைஸ் நாமளே வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூர் திங்கிங்க்கு வந்து நம்மளை வழி நடத்தி கூட்டிட்டு போறாருன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு திங்கிங் எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து சொல்லியே தராங்க. முன்ன வந்து திங்கிங் அப்படிங்கிறது வந்து லிபர்ட்டி இல்லையா. அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரா மெட்டீரியல் கொடுத்து அதுல இருந்து ஒரு குக்கிங் அப்படிங்கிற ஒரு மூலமா ஒரு ப்ராடக்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதான் ஃபுட்,
இதை மட்டும் பார்த்துக்கோ, இதை அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல்வி முறையில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். நிச்சயமா. ஆனால் ஒரு மெச்சூர்ட் தாட்ஸ் எப்படி இருக்கணும், மெச்சூர்ட் திங்கிங் எந்த வழிமுறையில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தானே திரு கலிமூர்த்தி நம்மளுக்கு உணர்த்துறாரு. உங்களோட ஃபேமிலியோட நேமை காப்பாற்று, முன்னோரோட நேமை காப்பாற்று, தாத்தாவோட நேமை காப்பாற்று அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தாத்தாவோட பேர் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன பண்ணாரு நம்மளுக்கு பாட்டி சொல்லி தானே தெரியும். அதே மாதிரி ஒருத்தங்க நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணாதான் அது ஜென்ரேஷனாக வந்து அப்படி தாவி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்ம கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷனை அவர்கிட்ட மட்டும் வச்சுக்காம அவரோட வெற்றிகள்லேருந்து அவர் கற்றுக்கிட்ட பாடத்துலேருந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன பாடம் கற்பிக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, இன்று உங்களிடம் நான் சினிமாவை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். காவல்துறை அதிகாரியாக நான் கற்றதையும் பெற்றதையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இன்றைய நிலை என்ன என்பதை நான் எப்படி உணர்ந்தேனோ அதை கூறுகின்றேன். முந்தைய காலகட்டத்திலே அருமையான சினிமா படங்கள் எடுத்தார்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. தாய்ப்பாசம், தந்தை பாசம், சகோதர பாசம், சகோதரி பாசம், உண்மை, ஒழுக்கம், வாழ்க்கையிலே உயர்வது எப்படி, அத்துணையையும் நம்பிக்கை விதைகளை விதைப்பதைப் போல சினிமா எடுத்த காலகட்டம் இருந்தது. இதை ஏன் இவ்வாறு கூறுகின்றேன் என்றால், சினிமா நடிகர்களும் கூட சொந்த வாழ்க்கையிலே எப்படி இருந்தாலும் வந்த வாழ்க்கையிலே சினிமா துறையிலே தன்னை ஒழுக்க சீலர்களாக அவர்கள் காட்டிக்கொண்டதனால் அதை பார்த்து அப்படியே நம்புகின்ற இந்த சமுதாயம் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டது, உண்மை பேச கற்றுக்கொண்டது என்று இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். பாட்டுக்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இசை, கருத்துப்பூர்வமான பாட்டுக்கள், உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாட்டுகள் பல இருந்தன. ஆயிரக்கணக்கான பாட்டுகள் இருந்தன. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்று தாய் தந்தை பாசத்தை இதயத்திலே பதிய வைத்த பாட்டுகள். கடந்த காலத்தில் எழுதிய பாட்டுக்களிலே இசையினுடைய உருக்கம் இருந்தது. இந்த காலத்து பாட்டுக்களிலே ஓசையினுடைய பெருக்கம்தான் அதிகமாக இருக்கிறதே ஒழிய இசையினுடைய உருக்கம் இல்லை என்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். அதையும் மீறி இந்த படங்கள் இந்த நிழலை நிஜமென்று நம்புகின்ற இந்த படிக்காத அல்லது படித்த இளைஞர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்ததை கூறுகின்றேன். சமீபத்திலே வந்த படங்கள், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஊதாரித்தனமாக சுற்றுகின்ற ஒரு வாலிபன், அம்மா அப்பா சொல்வதை கேட்காமல் சுற்றுகின்ற ஒரு வாலிபன், பள்ளிக்கூடத்திலே படிப்பை தவிர பாக்கி அத்துணையையும் செய்கின்ற ஒரு வாலிபன், அயோக்கியத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு மனிதன், பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளைகளை பிடித்து ஐ லவ் யூ சொல் என்று சைக்கிளை பிடித்து வைத்துக்கொண்டு பிடுங்கி வைத்துக்கொண்டு சொல்லுகின்ற தன்னுடைய காதலை எதிர்த்தாற்போல் இருக்கிறவர் விரும்பவில்லை என்றாலும் ஐ லவ் யூ சொல் என்று சொல்லுகின்ற படங்கள். சமீபத்திய நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். தன்னுடைய கையை நீட்டுவது தன்னுடைய உரிமை, அது அடுத்தவருடைய மூக்கை தொட்டால் அவருடைய உரிமையை பறிப்பது. இதை கூட உணராமல் ஒருதலை காதலை காதல் என்று நினைத்துக்கொண்டு நிஜ வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். இதை பூராவும் படமாக எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற இளைய சமுதாயமும் பெரியவர்களும் கூட சில பேர் இதை உண்மை என்று நம்புகின்றார்கள். இதனால் ஏற்படுகின்ற குழப்பங்கள், தாக்கங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது என்பதை நான் உணர்வேன். சமீபத்திலே ஒரு பட தயாரிப்பாளர் ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியிலே அவர் குறிப்பிடுகின்றார், நான் வேறு ஒரு படத்திற்காக போய் ஷூட்டிங்கில் இருக்கும்போது வீட்டை விட்டு ஒரு காதலனும் காதலியும் ஓடி வந்து என்னிடத்திலே எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டார்கள். நான் பதறிப்போய் அதுவெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் முடியும், என்னால் அது முடியாது, என்னை வம்பிலே இழுத்து விட்டு விடாதீர்கள் என்று விரட்டிவிட்டேன் என்று கூறுகிறார். அதற்கு முன்னால் அவர் எடுத்த படத்திலே காதலர்களை சேர்த்து வைப்பதற்காக கொலை வரைக்கும் செல்லுகின்றது அந்த படம். அதை பார்த்துவிட்டுத்தான் நான் ஓடி வந்தேன் என்று அவரிடமே சொல்லுகின்றார்கள் என்று அவரே பேட்டியின் போது பத்திரிகை நிருபர்களிடம் கூறுகின்றார். சமுதாயத்திலே இப்படிப்பட்ட கருத்துக்களை, இப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்கும்படியாக இப்படிப்பட்ட சமுதாயம் இருக்கும்போது
இதை இவர்கள் இந்த சூழ்நிலையிலே சொன்னால் அதை சொல்லுவது சரியா தவறா என்று ஒரு தார்மீக உரிமை அவர்களுக்கும் இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். ஜூலை மாதம் ஆல்பர்ட் தியேட்டரிலே 8 மணிக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்றார்கள். அந்த மேனேஜருக்கு எதுக்குடா அவ்வளோ கூட்டம்னு தெரியல, ஏன் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஒரு படத்தின் பெயரை சொல்லி பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள் இளைஞர்கள், படித்தவர்கள். இந்த படம் அந்த தியேட்டர்லேயே ஓடலைங்கிறாரு, கேட்கல. போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணி விரட்டி விட்றாங்க. இதில் ஒரு கொடுமையான சம்பவம் என்னென்றால், இந்த காலகட்டத்திலே படிக்கின்ற இளைஞர்களிலே பொறியியல் பட்டதாரிகளிலே 75% பேர் அன்எம்ப்ளாயபிள், வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும், வேலை கொடுப்பதற்கே தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்களில் 85% பேர் அன்ட்ரெயினபிள்ங்கிறான். ஒரு கணக்கெடுப்பு கூறுகின்றது. ட்ரைனிங்கே கொடுக்க முடியாதுங்கிறான். ஆனால் இந்தியாவில் 5 லட்சம் வேலைகள், இராணுவம் உட்பட 5 லட்சம் வேலைகள் காலியாக இருக்கின்றது. இந்த இளைஞர்கள் படிக்கும்போது, படித்து முடித்த பிறகு, வெளியில் வந்த பிறகு உண்ண உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும், இருக்க இடம் வேண்டும், நட்சத்திரங்களை பொத்தான்களாக்கி வானத்தை வில்லாக்கி அல்லது சட்டையாக்கி உடை அணிந்து கொண்டு இவர்கள் தெரிய முடியாது. வெளியிலே வந்தவுடன் பெற்றோர்களுக்கு பாரமாக இவர்களால் வாழவும் முடியாது. தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அமைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே இந்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இதை கூட புரியாமல் ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம், ஒரு படம் ரிலீஸ் ஆகின்றது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நேரிலே சந்தித்த சம்பவம். 60 அடி உயர கட் அவுட்டிற்கு அதில் ஒரு பல்ப் எரிந்து கொண்டிருக்கின்றது. பாலாபிஷேகம் செய்கிறேன் என்று கல்லூரியிலே படித்த ஒரு விதவை தாயினுடைய மகன் மேலே ஏறி பாலை ஊற்றுகின்றான். எரிந்து கொண்டிருக்கிற பல்பில் தண்ணி பட்டோன்னே, பால் பட்டோன்னே ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுது. தூக்கி எறிந்து மண்டை சிதறி கீழே விழுகிறான். ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு கூட லேட் ஆகுதுன்னு சொல்லி என்னுடைய வாகனத்தில் ஜீப்பில் தூக்கி அவனை போட்டுட்டு அரசு மருத்துவமனைக்கு ஓடுகின்றோம். கொண்டு போய் சேர்க்கும் போது இறந்துட்டான். ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங், அதனால் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அந்த விதவை தாய் அங்கு வந்து கதறிய கதறலை பார்த்து நான் நெகிழ்ந்து போனேன். அதே நேரத்திலே அந்த சினிமாவிலே எந்த கட்டவுட்டிற்கு பால் ஊற்றி பாலாபிஷேகம் செய்தானோ, தன்னுடைய பெற்றோர்களுக்கு கூட செய்யாததை செய்தானோ, அந்த நடிகர் அடுத்த படத்திற்கு பூஜை போட்டு கொண்டிருந்தார் என்பதை நான் அறிவேன். அதனால் அவர் போடக்கூடாதுன்னு சொல்லலை. தன்னுடைய வாழ்க்கையை சினிமாவில் நடிக்கின்ற நடிகர்களை நம்பி நீ என்னோடு இரு என்று சொன்னால் இவனுடைய சிறகுகளிலே நாம் பறப்பது எப்படி என்று சிந்திக்க தெரியவில்லை என்றால் இந்த கல்வி இவர்களுக்கு எதை கொடுத்திருக்கிறது? இவர்கள் படிப்பதிலே பிரயோஜனம் என்ன? நிழல் எது, நிஜம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? 25 அடியில் இருந்து ஒருவன் குதிக்க வேண்டுமென்றால் ஒருவன் உண்மையிலேயே குதிப்பவனை டூப் என்று சொல்லுகின்றார்கள், குதிக்காதவனை ஹீரோ என்று சொல்லுகின்றார்கள். நிழல் நிஜம் என்று நான் சொல்லுவதற்கு காரணம் இதுதான் என்று உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த இளைஞர்கள் அதை உண்மை என்றல்லவா நம்புகிறார்கள். ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய பெண்கள் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கின்றது. கணவனை குடிகாரனாக இருந்து இழந்த ஒரு தாய் மற்ற வீடுகளிலே 10 பாத்திரம் தேய்த்து அந்த பெண்ணை படிக்க வைத்து 3வது ஆண்டு முடிந்து பரீட்சை முடிந்து அழைத்து கொண்டு செல்வதற்காக 2 பரீட்சைகள் மட்டும் மீதி இருக்கும்போது, காலை ஒன்று மாலை ஒன்று, ஒரு நாள் மீதி இருக்கும்போது ஒரு இரவு தங்கி அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போவதற்காக மிகப்பெரிய கனவுகளோடு அந்த தாய் அந்த கல்லூரியிலே காலெடுத்து வைக்கின்றாள். நான் விசாரணை செய்த வழக்கு இது. அந்த பெண் அந்த கல்லூரியில் இல்லை. விசாரிக்கும்போது வேறு ஒரு பையனுடன் ஓடிப்போய் விட்டாள் என்று தெரிகின்றது. கதறுகிறாள், பதறுகிறாள். கல்லூரி நிர்வாகத்திடம் என்னுடைய பெண்ணை உங்களிடத்தில் ஒப்படைத்தேன், அதை திரும்ப கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று அங்கேயே அழுது கொண்டிருக்கின்றாள். காவல்துறையிடம் கூட சொல்லாமல் அவர்களே முயற்சி செய்து தோழிகளிடம் நம்பரை பெற்று நம்பர் ஃபோனில் பேசுகிறாங்க. பேசிய முதல்வர் அமைதியாக தொடர்பு துண்டிக்கின்றார். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா, ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, நீ போய் அழைச்சிட்டு போன்னு சொல்கிறாங்க. முடியாது என்று அழுது கொண்டு அங்கேயே படுத்திருக்கின்றால். பிறகு காவல்துறையை அழைக்கின்றார்கள். 2 நாட்களிலே 2 நாள், முதலிரவு 2ஆம் இரவு முடிந்த பிறகு அந்த பெண் கலங்கிய கண்ணோடு முதல்வருக்கு
தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னை வந்து அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்கின்றார். வியந்து போன இவர்கள் ஆட்களை விட்டு அழைத்து கொண்டு வருகின்றார்கள். 2 நாட்கள் கழித்துத்தான் அந்த பெண்ணுக்கு தெரிகிறது, நண்பர்களே, அவன் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தகப்பன் என்று. இதை எதற்காக குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், சினிமாவில் உள்ளவர்களும் தங்களுடைய பொறுப்பை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய குடும்பத்திலே இப்படி வந்தால் என்ன இருக்கும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். சமுதாயத்திற்கு நல்லவற்றை சொல்லுவது நம்முடைய கடமை, தார்மீக உரிமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா என்பது ஒரு தொழில். அதில் நடிக்கின்ற நடிகர்கள் கூலிக்கு வேலை செய்கின்ற உழைப்பாளிகள். அதற்கு மேல் அவர்களை கடவுளாக எண்ணி பார்ப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய மரியாதை தருகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை என்று நான் சொல்லவில்லை நண்பர்களே. இதை சொன்னது மிகப்பெரிய சிந்தனையாளரும் மிகப்பெரிய நடிகருமான எம்.ஆர். ராதா. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நடிகர்களை நடிகர்களாக பாருங்கள், நடிப்பை நடிப்பாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை படிப்பில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாமும் உயர்வோம், நம்முடைய நாடும் உயரும். அற்ப காரியங்களுக்காக உயிரை இழந்து உங்களுடைய குடும்பத்தையே நீதிமன்ற படிக்கட்டுகளிலும் காவல்துறை படிக்கட்டுகளிலும் அல்லது நடுரோட்டிலும் விட்டு விடாதீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலிமூர்த்தி அவர்கள் நிஜமாக ஓய்வு பெறவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? நிச்சயமாக அவர் வந்து தினம் உத்வேகத்தோட நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் என்றைக்குமே வந்து நம்மளோட வேலை முடிஞ்சிச்சுப்பா, நம்மளோட கேரக்டரை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் என்னதான் வேலை முடிஞ்சாலும் எனக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபலை கீப் அப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களால தான் அதை மற்றவங்ககிட்டயும் போதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா இன்னைக்கு வந்து இன்டராக்ஷன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க எந்த அளவுக்கு இன்டராக்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட ஐக்யூ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வர ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சின்ன வயசுலேயே அவங்க டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு செல்ஃபோன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அவங்களுடைய ஐக்யூ லெவல் வந்து டென்டேட்டிவாக வந்து குறைஞ்சிருச்சா. இன்னும் போக போக வந்து இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வீட்டில் வந்து இன்டராக்ட் பண்ணணும். அதே மாதிரி திரு கலிமூர்த்தி மாதிரியான அவர்கள் வந்து சொல்ற விஷயங்களை நம்ம வந்து அவங்களுடைய லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறத தன்னோட குழந்தை டிவியில் போய் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து யோசிக்கிறாங்க. பேக் டு பேசிக்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குட் மார்னிங் தமிழ் டெய்லி வந்து உங்களை நிறைய விஷயங்கள் நினைவுபடுத்தி எழுப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தட்டி இன்னொரு சின்ன பிரேக் அப்புறமா இதே மாதிரி வைட்டலான விஷயத்தை ஒன்று பார்க்க போகிறோம். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்களோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. யோஷினோரி உஷுமி யோஷினோரி உஷுமி அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து ஒரு 10 வாட்டி சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதுக்குங்க? ஐயோ, செய்தி துளிகளில் ஒரு செய்தி சொல்லதாங்க. அப்ப பார்க்கலாம். செய்தி துளிகளில் இன்னைக்கு யோஷினோரி ஓஷியுமி அப்படிங்கிற பேரை மறக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள்லாம் இல்லைப்பா, ஜப்பானை சேர்ந்த ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் வந்து செல்கள் பற்றி வந்து அடுத்த லெவலுக்கு மனிதர்களுக்கு உதவுற மாதிரி ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்காகவே அவருக்கு வழக்கமாக கொடுக்குற அந்த நோபல் பிரைஸ் வந்து இந்த வருஷம் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இந்த மருத்துவம் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் ரொம்ப உதவுறதா வந்து சொல்கிறாங்க. விலங்குகளுக்கு உதவுறதுக்காக மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து செய்யறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா வந்து இருக்கு. அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சோகமாகவும் இருக்கு. ஏன்னா நிறைய வந்து கொஞ்சம் தவறான விஷயங்களும் நாம வந்து செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில அங்க இருக்கிற கடற்கரையில வந்து நிறைய திமிங்கலங்கள் வந்து கரையை ஒதுங்குதான். திமிங்கலங்கள் கரை ஒதுங்குது அப்படிங்கிறதே வந்து எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து புரியும். ஆனா இதுல வந்து ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த திமிங்கலங்களுடைய வயிற்றுல வந்து அவ்வளோ பிளாஸ்டிக் வந்து நிரம்பி இருக்கான். அதாவது வந்து இன்னைக்கு நம்ம ஒரு டாட்டாய்ஸோ இல்ல வந்து சில பறவைகளோ வந்து பைசெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அதோட உடம்பு ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு அதிர்ச்சியா நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு வேல் ஒரு திமிங்கலத்துக்குள்ள வந்து அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ கடலுக்குள்ள வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கண் முன்னாடி வருது இல்லையா? அந்த காட் அவர் கையில தான் எல்லாருமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி பெரிய விஷயங்களோ இல்லை சின்ன விஷயங்களோ காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து அருந்ததி ராய் 20 இயர்ஸ்க்கு பிஃபோரே எழுதுனாங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து புக்கர் ப்ரைஸ்லாம் வந்து கிடைச்சது. ஸோ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ பெரிய புக்கு ப்ரைஸ்லாம் கிடைச்சோன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முயற்சிலாம் அவங்க வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க 20 இயர்ஸ்க்கு அப்புறம் புக் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஜே.கே. ரோலிங்கே ஹாரி பாட்டர் அடுத்த எடிஷன் எழுத ஆரம்பிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பற்றியும் ஒரே பரபரப்பாயிடுச்சு. அப்படி அந்த அளவுக்கு வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுத்து வந்து
செஞ்சிருக்காங்க இல்லையா, இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வந்து தேவைப்படுது வரும். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உங்களுடைய காதலன்கிட்டயோ காதலிக்கிட்டயோ வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னா நேரா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெட் ரோஸ் எடுத்துட்டு போவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்காகவே சர்ப்ரைஸ் பிளானர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து வந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள்லாம் வந்து இவங்க காசு கொடுக்குறாங்க, வேற யாரோ போய் ப்ரப்போஸ் பண்றாங்க. ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படிலாம் வந்து இருக்க பொழுது இந்த யூஸ்வலா நம்ம வந்து கேள்விப்படும் இல்லையா, அந்த அழகுல மயங்கி விடுறது, அந்த மாதிரி வந்து ஆச்சரியத்துல மயங்கி விடுற ஒரு கேஸ் வந்து இப்போ நான் ரீசெண்டா வந்து வைரல் வீடியோ ஒன்று பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பிரான்ஸ்ல வந்து ஒரு காதலன் அவருடைய காதலி கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த சர்ப்ரைஸ் பிளானர்ஸ் கிட்டலாம் வந்து கேட்டு ஒரு மியூசிக் ட்ரூப், ஒரு டான்ஸ் ட்ரூப், அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு செட்டப்போட அவங்கள நோக்கி போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு ரிங்கை கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட உடனே அந்த மகிழ்ச்சியில வந்து பயங்கரமான ஆச்சரியத்துக்கு உள்ளாகி அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காராம். அதுக்கப்புறம் என்னன்னா நல்லபடியா ஒரு 15 நிமிஷத்துல அந்த அம்மா விழுந்து ஓகேப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி அதிர்ச்சி எல்லாம் எனக்கு கொடுக்காதுன்னு இருந்தாலும் அந்த சர்ப்ரைஸ் அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி செஞ்சு கொடுங்க. சொல்லி செஞ்சா சர்ப்ரைஸே இல்லைங்க. பட் அது மாதிரி தான் இப்போ எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சர்ப்ரைஸ் பண்ணா ஷாக் பண்ணா அதை வந்து ஏத்துக்கிற அளவுக்கு கூட நம்ம இப்போ ஹெல்த்தியா இல்லை அப்படிங்கிறது தான் இந்த லைஃப் ஸ்டைல் மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா எதை வச்சுனாலும் ஒரு பிசினஸை வந்து ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா. பாருங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி தாட்லாம் வருது. உங்களுக்கு ஒரு சூப்பரான தாட் கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்க தாட் ஃபாதரே. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திருப்பி நாளைக்கு காலையில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது உங்களோட அன்பு நண்பர்களான வருண் மற்றும் சாமியா ஆன் குட் மார்னிங் தமிழா.